இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற சீமை இழந்த மரங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த மரத்தை வாங்கி வச்சேங்க. முதல் வருஷத்துலேயே 5-6 காய் காய்ச்சுதுங்க. ஆனால் எதுவும் நான் கவனிக்காம விட்டேங்க. பறவைக அணில்களை சாப்பிட்டுருச்சுங்க. அடுத்த வருஷம் நிறையவே காய் பிடிச்சிதுங்க. ஆனால் அது பழமாகுன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அது எல்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறமாகி வெம்பக்காயாட்ட வெம்பி விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க அது ஒரு பச்சை பழம் சிவப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு சீமை இலந்தையில் சிவப்பு வெரைட்டி மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேங்க. இது பழமாகாமல் பச்சையாகவே இருக்கிற வெரைட்டிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுதுங்க. பழம் பழுத்தா சாப்பிட்லான்னு பார்த்துட்டே இருந்துட்டு அந்த இலவுகாத்த கிளி கதை தான் ஞாபகம் வந்தது. வீட்டில் எல்லோரும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோமுங்க. சிவப்பு சுளுக்க அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க. அதனால் அடிக்கடி மரத்தை வெட்டி விட்டுருவோமுங்க. இந்த தடவை தென்னை மரத்துக்கு போடுற உரத்தையும் போட்டு நல்லா கவாத்து பண்ணி விட்டு உரத்தையும் வச்சு விட்ருக்குறேங்க. அப்புறம் இப்போ தான் பூ நிறைய பிடிச்சிருக்குதுங்க. பூவும் பிஞ்சுகளும் நிறைய இருக்குதுங்க. இந்த காயோட ருசி எப்படித்தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க அறுவடைக்காக. அறுவடை பண்ணி இதோட ருசி எப்படி இருக்குதுங்கிறதையுமே அறுவடையில் எத்தனை பழங்க வருதுங்கிறதையும் கண்டிப்பாக உங்கள் கூட பகிர்வேங்க. நன்றிங்க.